திமுகவினுடைய முக்கியமான பலம் என்ன தெரியுமா? இந்த காசை கொடுத்து ஊடகத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாருங்க, இல்ல மிரட்டி ஊடகத்தை பேச வைக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போக ஒரு தன்மை இருக்கு பாருங்க. கடைசி என்னடா செய்வீங்க? கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் நீங்க அதை தான்டா செய்வீங்க. எனக்கு தெரிஞ்ச வரையிலும் ஒருத்தனை வீழ்த்த முடியல, அவனை சாதி வெறின்னு சொல்லி முத்திரை குத்த முடியல, அவன் வந்து நம்ம இனத்துக்கு துரோகி அப்படின்னு சொல்லி முத்திரை குத்த முடியல, இது எதுவுமே செய்ய முடியலனா அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். காமராஜர் அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க தெரியுமா? காமராஜர் சிகரெட் ஊதுவாரு, மறைப்பார் அப்படின்னு சொல்லி அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. மக்கள் ஏத்துக்கலையே. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த தனியார் ஸ்கூலுக்கு தான் போவாரு, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அவர் போக மாட்டார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட உண்மையான ஆத்மாவையே கேரக்டர் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணவனு சில திமுக காரங்க. ஒரு பெரிய இன்சிடென்ட்டுங்க. அது என்ன இன்சிடென்ட் நமக்கு தெரியும், நல்லபடியா தெரியும். அந்த துப்பாக்கி சூடு. அந்த துப்பாக்கி சூடுல 13 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்கல்ல, அந்த விசாரணை கமிஷன்ல இவ்வளவு பேர் குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்ச உடனே அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அதுக்கு காரணமானவர்கள் யாராவது தண்டிக்கப்பட்டார்களா? யாராவது ஒரு நபர் ஒத்தால சொல்லுங்கயா, முடியல. சங்கீதா டிவோர்ஸ் கேசியா, விஜய் சைக்கோன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கடா. இதெல்லாம் நோண்டுனா பால் மலர்ல இருந்து பனிமலர் அப்படியே போனா பால் டாயல் வர எல்லாத்தையுமே நோண்டி நொங்கு எடுக்க வேண்டியதா இருக்கும். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையை சீண்டி செராயிச்சு அப்படி ஒருத்தனை வீழ்த்திடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கேரக்டர் அசாசினேட் செய்யற வேலையெல்லாம் அப்படியே மாத்தி வச்சுக்கோங்க தலைவர்களே. இதெல்லாம் இந்த காலத்துல நடக்காது. ஒரு விவாகரத்துக்கு என்னென்ன சொல்பட செய்ய வேண்டுமோ அது எல்லாமே அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல இருக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, நவம்பர்லயே விவாகரத்தை அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த செய்தியை வெளியிட்டு இவர் சைக்கோ பார்த்து தெரியுமா, இவர் வேற லெவல் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பழைய பால்டாயில் கதையெல்லாம் உருட்டாதீங்க.